கோவை மாவட்டம் காரமடையில் 3 பேர் அடுத்தடுத்து கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருப்பது மக்களை கடும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த கொலைகளுக்கு பின்னணியில் இருப்பது சைக்கோ கொலையாளியா என்ற கோணத்தில் காரமடை காவல்துறை விசாரித்து வருவதாக கூறுகிறார் சன் செய்தியாளர் குருசாமி. கோவை மாவட்டம் காரமடை பகுதியில் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் காரமடை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவை அடுத்த காரமடையில் உள்ள காரமடை பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் அருகே இந்த கொலைகளானது நடைபெற்றிருக்கிறது. இந்த கொலைகளானது இந்த அதிகாலை 2 மணி முதல் 5 மணிக்குள் நடைபெற்றிருக்கலாம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறந்தவர்கள் குறித்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் இறந்தவர்களில் ஒருவர் சேகர் என்பதும் அவர் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தருமபுரியிலிருந்து காரமடைக்கு கட்டிட வேலைக்காக வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. பேருந்து நிலையம் அருகே தூங்கிக் கொண்டிருந்த அவரை கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இதேபோன்று மற்றொருவர் மாரியப்பன் என்கிற ரமேஷ் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் தனியார் கட்டிடத்தினுடைய வாட்ச்மேன் ஒருவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரே நேரத்தில் 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது இப்பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து இப்பகுதியைச் சேர்ந்த சாமிநாதன் என்பவர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். இந்த அதிகாலையில் நடந்த சம்பவம் என்ன நடந்தது, எப்படி நடந்திருக்கின்றத காவல்துறை தரப்புல சொல்றாங்க. நீங்க என்ன பார்த்திருக்கீங்க? காலையில 3 பேர் டெத் ஆயிருக்காங்க சார். அவங்க ரொம்ப பயங்கரமா கொலை பண்ணியிருக்காங்க. அதுல கழுத்துல தான் கொலை பண்ணியிருக்காங்க கொத்தி. அது ரொம்ப நிறைய இடத்துல குத்துப்பட்டிருக்காங்க. அதில் துரத்தி குத்தி கொண்டிருப்பாங்களா இருக்குது. ரொம்ப பயங்கரமா இருக்குது. இது காரமடை ஃபர்ஸ்ட் நடந்த மாதிரி கொலை. இந்த மாதிரி பயங்கரமான கொலை நடந்திருக்குது. ரொம்பவே எல்லாம் மக்கள் ரொம்ப பீதியில் இருக்கிறாங்க. இதுக்கு காவல்துறை ஏதோ ஒரு நல்ல முடிவு இருக்கணும். இறந்தவங்களா காரமடையை சேர்ந்தவங்களா வெளியூருக்காரங்களா? ஒருவர் மட்டும் காரமடைங்க சார். மற்றவங்க வேற ஊருங்க. இவங்க 3 பேருக்குமே எந்த சம்மந்தம் இல்லை இந்த தோணுது. இங்க எந்த ஊர்னே தெரியல. பட் என்ன இப்படி கொலை பண்ணாங்கன்னு என்ன காரணத்துல தெரியல. சைக்கோ முறையில் ஏதோ இருக்குமா எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. கொலை செய்யப்பட்டு இறந்தவர்கள் 3 எந்தவித தொடர்புமே கிடையாது. காரமடை பேருந்து நிலையத்தின் அருகே இரவு நேரங்களில் தூங்கக்கூடிய மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், வேலைக்காக வெளி மாவட்டங்களிலிருந்து இப்பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய இவர்கள் இரவு நேரங்களில் பேருந்து நிலையத்தின் அருகே தூங்கிவிட்டு காலையில் தங்களது பணிக்காக சென்று கொண்டிருப்பவர்கள். இந்த 3 பேரும் அடுத்தடுத்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கொலையில் ஈடுபட்டவர்கள் ஒரு சைக்கோ கொலையாளியாக இருக்கக்கூடும் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த 3 கொலைகள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய காரமடை போலீசார் இந்த கொலைக்கு காரணம் என்ன, இதன் பின்னணியில் யாரேனும் இருக்கிறார்களா, அந்த சைக்கோ கொலையாளி காரமடை பகுதியில் எதுவும் முகாமிட்டிருக்கிறாரா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணனுடன் குருசாமி.